ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சைனா இந்த மூன்று நாடுகளும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி வேலையில ஈடுபட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா துருக்கி இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு நிதி உதவி செய்வதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. துருக்கி எப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க, துருக்கியின் திட்டம் என்ன அப்படிங்கறத பத்தியும், அதுக்கு அடுத்து பாகிஸ்தான்ல தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத ஒரு சர்வதேச அமைப்பு கண்டுபிடிச்சிருக்கு. பாகிஸ்தான்ல நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்கள் குறித்தும் தீவிரவாத செயல்கள் மூலமா பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. துருக்கியில எப்போ எர்டோகன் ஆட்சிக்கு வந்தாரோ அதிலிருந்தே துருக்கியின் செயல்பாடுகள்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. துருக்கி தீவிரவாத அமைப்புகள் மற்றும் தீவிரவாத நெட்வொர்க்குகளின் புகலிடமா மாறி இருக்கு. குறிப்பா ISIS அமைப்புக்கு துருக்கி நேரடியாவே சப்போர்ட் பண்றாங்க. இதனால துருக்கியை பல நாட்டு உளவுத்துறைகள் கண்காணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இந்தியன் செக்யூரிட்டி ஏஜென்சி துருக்கியின் நகர்வுகளை இந்தியா மற்றும் வெளிநாடுகள்ல உற்று நோக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எர்டோகன் ஆட்சியின் கீழ் துருக்கி தீவிரவாத குழுக்களின் ஒரு புகலிடமா மாறி போயிருக்கு அப்படின்னு உளவு பிரிவுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. துருக்கி சிறு சிறு தீவிரவாத குழுக்களை ஒன்றிணைத்து இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த தயாராகி வருவதா சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் துருக்கியை பைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற FATF அமைப்பு கிரே லிஸ்ட்ல வச்சிட்டாங்க. அதாவது துருக்கியில் உள்ள நிறுவனங்கள் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்குதல், தீவிரவாத அமைப்புகள் தாங்களாகவே நிதியை உருவாக்கி கொள்வதற்கு உதவுதல் போன்ற வேலைகளில் ஈடுபடுவதா பல நாடுகளால் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. இதனாலதான் துருக்கிய FATF கிரே லிஸ்ட்ல வச்சாங்க. இதன் மூலமா துருக்கிக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஆனா துருக்கி தன்னோட பாதையை மாற்றிக் கொள்வதாக தெரியவில்லை. பல நாட்டு உளவு அமைப்புகள் துருக்கி அதிபர் எர்டோகனுடைய செயல்பாடு தீவிரவாத அமைப்புகளுக்கு சாதகமா இருப்பதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ISIS அமைப்பை துருக்கி ராணுவத்தை எப்படி வழி நடத்துவாங்களோ அதே போன்று வழி நடத்துவதா சொல்றாங்க. பாகிஸ்தான் எப்படி டெரரிசத்தை தங்களோட ஒரு ஸ்டேட் பாலிசியா வச்சிருக்காங்களோ அதே போன்று எர்டோகனும் டெரரிசத்தை ஒரு ஸ்டேட் பாலிசியா மாத்திட்டாரு. நவம்பர் மாசம் 2021 வருடம் துருக்கியோட TUGAV அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவுக்கு எதிரான மறைமுக ஆபரேஷன்கள்ல ஈடுபடுவதற்கு இளைஞர்களை தேர்வு செய்தல் மற்றும் பயிற்சி கொடுக்கும் வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த TUGAV அமைப்பு துருக்கி அதிபர் எர்டோகனுடைய உறவினர்களால் நடத்தப்படுவது. இந்த TUGAV அமைப்பு ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எதிராகவும் மறைமுக ஆபரேஷன்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த TUGA அமைப்பை இஸ்லாமோ இமான் அப்படிங்கிறவரும் எர்டோகனுடைய மகன் பிலால் எர்டோகனும் இணைந்து நடத்துறாங்க. இந்த அமைப்பு என்ன செய்றாங்க அப்படின்னா, துருக்கி இளைஞர்களுக்கு அரசாங்க வேலை வாங்கி தருவதா சொல்லி மாணவர்களை தேர்வு செய்றாங்க. தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் துருக்கி உளவு பார்க்க விரும்பும் நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த மாணவர்களை கண்காணிப்பதற்கு TUGAV அமைப்பிலிருந்து ஆட்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இதன் மூலமா துருக்கி பல நாடுகள்ல உளவு பார்க்கிறாங்க. TUGAV அமைப்பு பல NGO-க்களுடன் இணைந்து செயல்படுறாங்க. அதுல குறிப்பா IHH அப்படிங்கிற ஒரு NGO-உடனும் இணைந்து செயல்படுறாங்க. இந்த அமைப்பு அல் கொய்தா மற்றும் ISIS அமைப்புகளுக்கு உதவி செய்வதா குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பு. இந்த IHH அமைப்பு இந்தியாவில் உள்ள பல பிரச்சனைக்குரிய அமைப்புகளுடனும் தொடர்புல இருக்காங்க. குறிப்பா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற PFI அமைப்புடனும் தொடர்புல இருக்காங்க. PFI அமைப்பின் தலைவர்களை அக்டோபர் 2000
2018 வருடம் இஸ்தான்புல்லுக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த PFI அமைப்பு இந்தியாவால் தடை செய்யப்பட்ட சிமி தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய அமைப்பு அப்படின்னு சந்தேகிக்கப்படக்கூடிய அமைப்பு. துருக்கி இந்தியாவில் உள்ள ISIS அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு பொருளாதார உதவி கொடுத்து அவர்களை கொண்டு இந்தியாவில் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி இந்தியாவின் ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்கு துருக்கி முயன்று வருவதா இந்திய உளவு பிரிவுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. துருக்கி பாகிஸ்தானில் உள்ள அமைப்புகளுடனும் இந்த விஷயத்துல இணைந்து செயல்படுவதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற இந்தியாவுக்கு எதிரான வேலைகளை செய்வதற்கு துருக்கி பல NGO-க்களை பயன்படுத்துவதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா டர்கிஷ் கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் ஏஜென்சி, யூனஸ் எம்ரா இன்ஸ்டிடியூட், IHH அமைப்பு மற்றும் டர்க்கி பாகிஸ்தான் கல்ச்சரல் அசோசியேஷன் போன்ற அமைப்புகளை இந்தியாவுக்கு எதிரான வேலைகள் செய்வதற்கு துருக்கி பயன்படுத்தி வருது. துருக்கி நாட்டை சேர்ந்த NGO-க்கள் ஜம்மு காஷ்மீர்ல இந்தியாவுக்கு எதிராக போராடி வரும் அமைப்புகளுக்கு அதிக அளவுல நிதி உதவி கொடுப்பது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை சேர்ந்த ஜமாத்தி இஸ்லாம் அமைப்பு, ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் போன்ற இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாகிஸ்தான்ல உள்ள அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுது. இதன் மூலமா துருக்கி ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையிலும் தலையிடுவது தெரிய வந்திருக்கு. அடுத்து துருக்கி NGO-க்கள் இந்திய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து துருக்கியில் படிக்க அழைக்கிறாங்க. அப்படி படிக்க செல்லும் மாணவர்களையும் பாகிஸ்தானின் உளவு அமைப்புக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. இதன் மூலமா இந்த மாணவர்களை கொண்டு இந்தியாவில் பலவிதமான தீவிரவாத செயல்களில் ஈடுபடவும் துருக்கி முயன்று வந்துட்டு இருக்காங்க. துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுமே தீவிரவாதத்தை தங்களோட ஸ்டேட் பாலிசியாவே வச்சிருக்காங்க. இப்போ FATF அமைப்பு இந்த ரெண்டு நாடுகளையுமே பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா சைனாவின் உதவியால இந்த ரெண்டு நாடுகளும் தப்பித்து கொண்டிருக்காங்க. இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பாகிஸ்தான், துருக்கி, சைனா இந்த மூன்று நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைத்திருப்பது தெளிவா தெரியுது. அடுத்த விஷயம், எந்த ஒரு நாடு தீவிரவாதத்தை கையில் எடுக்குதோ அந்த நாட்டுக்கு தீவிரவாதத்தாலே அழிவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பாகிஸ்தான். அதாவது இப்ப சமீப காலமா இந்தியாவை விட பாகிஸ்தான்ல அதிகமான ராணுவ வீரர்கள் தீவிரவாத தாக்குதல்ல இறக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவை விட 1 மடங்கு அதிகமான வீரர்கள் இறந்து போறாங்க. இந்த விஷயத்தை SATP அப்படிங்கிற அமைப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அமைப்போட வேலை என்ன அப்படின்னா, சவுத் ஏசியால தீவிரவாத செயல்கள் மூலமா ராணுவ வீரர்கள் எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படிங்கறத கணக்கெடுப்பது. அதன்படி 2019 இருந்து இந்தியாவை விட தீவிரவாத செயல்கள்ல பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர்கள் அதிகமா இறந்து போறாங்க. இந்த SATP அமைப்பின் கணக்குப்படி 2019 பாகிஸ்தான்ல 137 ராணுவ வீரர்கள் தீவிரவாத செயல்களுக்கு இறந்து போயிருக்காங்க. அதுவே இந்தியால 132 ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. 2020 வருடம் பாகிஸ்தான்ல 178 ராணுவ வீரர்கள் தீவிரவாத தாக்குதல்ல இறந்திருக்காங்க. இந்தியால 106 ராணுவ வீரர்கள் தான். அதுவே 2021 226 ராணுவ வீரர்கள் தீவிரவாத தாக்குதல்ல பாகிஸ்தான்ல இறந்து போயிருக்காங்க. இந்தியால 104 வீரர்கள் தான். கிட்டத்தட்ட இந்தியாவை விட 1 மடங்குக்கு மேலான ராணுவ வீரர்களை தீவிரவாத தாக்குதல்ல பாகிஸ்தான் இழந்திருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. அங்க அமெரிக்க படை விட்டு சென்ற ஏராளமான அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு. இந்த ஆயுதங்களை தெரிக்கே தாலிபான் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான்களால் சப்ளை செய்யப்படுது. இதன் மூலமா இந்த தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தானுக்கு எதிராக
எதிரா வீரியமான தாக்குதல்களை நடத்தி வர்றாங்க. 2022ல பாகிஸ்தானோட நிலைமை இன்னும் மோசமா இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாகிஸ்தான் வளர்த்த தீவிரவாதமே இப்ப பாகிஸ்தானுக்கு ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.